ஹாய் பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். யூடியூபருக்கே தெரியாத யூடியூபர் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னடா ரகசியன்றன்னா கேட்குறேன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து நிறைய யூடியூப் வந்து அப்டேட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க 2019. அந்த அப்டேட் வந்தவொடனே நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருவாங்க, இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு வீடியோ போட்டோம்னா அது மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து யூடியூப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்க ஒரு அல்கோரிதம் பற்றி. அதாவது வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் இதை ஏற்றிக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் அதன் அடிப்படையில் வந்து அதுக்குண்டான வேலையை பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்து இது குதிரை பந்தயம் மாதிரி இருந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் கிரியேட்டர் வந்து ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களோட குதிரை வந்து முன்னாடி ஓடணும்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா தான் நல்ல வைரல் ஆகக்கூடிய வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நல்லா யூடியூப்பில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறவங்க வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடிக்கடி போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா? சரி, என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்டெப் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணவங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் டேப் வந்து இருக்கும். இது எதனால் இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் நீங்கள் அதிக அளவுக்கு கவனம் காட்டாமல் விட்டுருவீங்க. இனிமேல் நான் சொல்கிற இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸ்டோரி ஸ்டெப்பில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைபரும் தாண்டி எல்லாத்துக்குமே அந்த ஸ்டோரி ஸ்டெப் வந்து போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோரி ஸ்டெப்பை யாராச்சும் ஒரு நபர் கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபரை இல்லாட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஒரு வாட்டி உங்களோட ஸ்டோரி ஸ்டெப்பை பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ப்ரௌஸ் ஃபீச்சருக்கு வந்து உங்களோட வீடியோ போக ஆரம்பிக்கும். எப்படி ப்ரௌஸ் ஃபீச்சர்னா என்னது? நீங்கள் மொபைல் யூடியூப் கிளிக் பண்ணோன்னே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் வரும் பார்த்தீங்களா, அதான் ப்ரௌஸ் ஃபீச்சர். ஸோ ஒரு வாட்டி ஒரு நபர் அவங்களோட ஸ்டோரி ஸ்டெப்பை கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து உங்களோட வீடியோ வந்து போகும். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பார்த்துட்டு பிடிச்சி போச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஸ்டோரி ஸ்டெப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, ஓகேங்களா? இது நம்பர் 1 பாயிண்ட், ஓகேங்களா? நம்பர் 2 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படின்னு என்னமோ சொல்லுவீங்க. ஸ்டார்டிங்னு சொல்லுவீங்க, கடைசின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறத வந்து இனிமேல் வந்து 2 இல்லை 3 வாட்டி சொல்லுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சதை உங்களால் முடிஞ்ச ஒரு 100 லைக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லைக் பண்ண என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அதில் தான் ஒரு பெரிய ட்ரிக்ஸே வச்சுருக்காங்க யூடியூப்பில். அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இனிமேல் தெரிஞ்சுங்க. அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு மனுஷன் வந்து உங்களோட வீடியோ லைக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து சப்ஸ்கிரைபர் கிடையாது, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது, ஆனால் வந்து லைக் பண்ணிட்டான்னா யூடியூபர் என்ன பண்ணான்னா அடிக்கடி அவனுக்கு வந்து உங்களோட வீடியோ பார்க்கும் போதெல்லாம் வந்து என்ன கேட்பான்னா, இப்போ என்னோட வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களோட ப்ரௌஸ் ஃபீச்சரில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லவ் பிரைன் மாஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபவுண்ட் வரும், ஓகேங்களா? ஸோ அது வரும்போது என்ன ஆகும், அடிக்கடி உங்களுக்கு காமிக்கிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கும். சப்போஸ் என்னோட வீடியோ யார் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏரோ போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு வந்து காட்டும். யூடியூப்காரன் விடவே மாட்டான், அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விட மாட்டான். அதனால் ஒரு எப்படியாச்சும் வந்து உங்களை வீடியோ பார்க்குற வந்து ஒரு லைக் பண்ண வச்சுருங்க. லைக் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து யூடியூப் பார்த்துக்கணும், விடவே விட மாட்டான். நீ லைக் பண்ணிட்டல அவனை சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் விட மாட்டான். நானே வந்து சரி போய் தொலைட்டோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நான் நிறைய சேனல் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் என்னை யூடியூப் விடலை. முன்னாடி வந்து ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். எப்படியாச்சும் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஐடியாவெல்லாம் வந்து யூடியூப் பண்ணும். நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வேறு யார் நபரோட வீடியோ பார்த்து இந்த மாதிரி அனுபவிச்சிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில், ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. சரி, அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து இப்போ நிறையா மேக்ஸிமம் 90% ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோஸ் வந்து மொபைலில் தான் பார்க்குறாங்க. முன்பு உள்ள காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே 95% வந்து மொபைலில் தான் பார்க்குறாங்க. அந்த மொபைலில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண தம்ப்நெயில் பார்ப்பீங்களா, தம்ப்நெயிலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள். தம்ப்நெயிலில் தான் எல்லாமே இருக்குது. நல்லா வேர்ட்ஸ் எழுதுறதும் வந்து கரெக்டாக எழுதுங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தம்ப்நெயிலுக்காண்டியே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு 2-3 டிஷர்ட் எடுத்துங்க, வெளியே போங்க, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு
தம்ப்நெயில்ல ஃபோட்டோ எடுறான்னு ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி போஸ்ட் நிறையா கொடுத்து நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்து வீடியோஸ் எடிட் பண்ணும்போது வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இது இன்னொரு லேட்டஸ்டான தகவல் சொல்கிறேன் வந்து, அதாவது வந்து என்னோட நண்பர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு கம்பெனி வந்து ஸ்பான்சர் கொடுத்து எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுப்பான்ட்டு கேட்டவோ இவர் ஒரு டைட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டில் ஹவு டு இன்வெஸ்ட் மணி இன் மியூச்சுவல் ஃபண்டுன்னு தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கொடுத்த இந்த டைட்டில் வந்து வைரல் ஆகாது தம்பி, நாங்கள் என்னதான் பணத்தை கொடுத்து உன்னோட வீடியோ வந்து நிறையா சஜஸ்டரில் அனுப்பிச்சி விட்டா கூட உன்னோட வீடியோ வந்து வைரல் ஆகாதுன்னு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிற அப்ளிகேஷன் வந்து ஒரு வீடியோ பண்ணி போடுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹவு டு ஏர்ன் மணி, ஹவு டு மணின்னு தான் போடுவீங்க. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ வைரலான டைட்டில் கொடுக்கணும். இப்போ இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வைரலான டைட்டில் நீனே கொடு. ஆனால் அவன் என்ன டைட்டில் கொடுத்துருக்கான்னா, ஹவு டு பிகம் எ மில்லியனர் இன் இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டு நீ பணம் சேர்த்த மாதிரி எப்படி நீ வந்து மில்லியனர் ஆவ அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்க. ரெண்டாவது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் தான் உன்னோட வீடியோ அதிகம் பார்க்கணும். தமிழில் வந்து டைட்டில் 2 டைட்டில் கொடுத்தாங்க. தமிழில் நீ இந்த போடும்போது இந்த டைட்டில் போடு. என்னன்னா, ஒரே ராத்திரியில் எப்படி பணக்காரனா ஆகிறது, எப்படி வைரல் டைட்டில். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, பணத்தை வச்சு பணத்தை வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி டைட்டில்லாம் நீ வந்து போட்டிங்கன்னா ஸோ உன்னோட வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு உண்டான நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு அந்த கம்பெனிக்காரன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா தெரியுது, டைட்டில் தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம் உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்காண்டி. ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. நான் சொன்ன விஷயம்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.